கைஸ் சிங்கை தமிழன் வந்து சென்னை வந்திருக்காரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஃபேவரட்னா எப்படின்னா, ஒரு 10 வயசுலேருந்து இங்க சாப்பிட்றேன்னே சொல்லலாம். எங்க அப்பா, தாத்தா எல்லாருமே இங்க தான் சாப்பிடுவோம். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் இன் நார்த் சென்னை அப்படின்னே சொல்லலாம். ஹாஃப் அன் 45 மினிட்ஸ் இருக்கும். டிராஃபிக் இப்படி இருக்கு, மழை வேற இப்படி பெய்யுது. ஐயையோ! காலைல நல்லா ஜாலியா வெளிய போயிட்டு வந்தேன். நல்லா ஆ சரியான வெயிலு. இப்பதான் வந்து திரும்ப வெயில் வருமா? வராதா? அவ்வளோதானா? வரும். ஆனா வராது. கைஸ் சிங்கை தமிழன் வந்து சென்னை வந்திருக்காரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஃபேவரட்னா எப்படின்னா, ஒரு 10 வயசுலேருந்து இங்க சாப்பிட்றேன்னே சொல்லலாம். எங்க அப்பா, தாத்தா எல்லாருமே இங்க தான் சாப்பிடுவோம். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் இன் நார்த் சென்னை அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபார் தர் பிரியாணி. இங்க சென்னையில இந்த கலர்லயும், இந்த டேஸ்ட்லயும் நீங்க எங்கேயுமே பிரியாணி பார்க்க முடியாது. ஸோ இது என்னோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி. ஸோ தலைவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுல இந்த பிரியாணிக்கு என்ன ஒரு ஸ்டோரினா, பிரபு என் கூட சிங்கப்பூர் வந்தார்ல, வந்துட்டு ஃப்ளைட் ஏறி அதுக்கப்புறம் நேரா இந்த கடைக்கு தான் வந்தாரு சாப்பிட்றதுக்கு. ஆமா, அதுல போட்டோ எடுத்து வேற அனுப்புனாரு. இங்க ஒரு பீஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பிரியாணியில என்ன இருக்குன்னு இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து குழம்பு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுவோம். எங்கப்பா, இது மட்டனா ப்ரோ? இது இவ்வளோ சாஃப்டா சாப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ. என்ன இவ்வளோ சாஃப்டா இருக்கு? நேற்று சாப்பிட்ட பிலால் புகாரிலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கு, ஃப்ளேவர்ஸும் ரொம்ப தாறுமாறா இருக்கு. ஆமா, இட்ஸ் an explosion in the mouth. நல்லா தாறுமாறா ஃப்ளேவர்ஸ், வெரி குட். ஆக்சுவலி எனக்கு பிரியாணியை வந்து கிரேவி வர சாப்பிட பிடிக்காது. பட் ரிவ்யூக்காக கிரேவி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு கிரேவி வரும், அதையும் நீங்க ட்ரை பண்ணணும். இன்னொரு கிரேவி வருதா? இது வந்து லைட்டா இருக்கும், அந்த லைட்டான ரைட், ஓகே. சூப்பரா இருக்கு பிரியாணி, சூப்பரா இருக்கு. கிரேவி இல்லாமலே சாப்பிடலாம். அந்த பிரியாணி அந்த ரைஸ்லயே அவ்வளோ கிரேவி வருதுல்ல, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கிரேவி கண்டிப்பா வேணும்னு சொல்லுவீங்க. லைட்டா ஊற்றி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா எடுத்து தெரியுமா, அதை ஊற்றி ட்ரை பண்ணுங்க. ஆஹா, என்ன ஸ்மெல்லே எப்படி இருக்கு! வாவ், சும்மா லைட்டா ரைஸ்ல போட்டு ப்ரோ, என்ன ப்ரோ இது? அந்த ரைஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா எடுத்து சிக்னேச்சர் ப்ரோ, வாட் கிரேவி இஸ் திஸ்? பாண்டியா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. ஓ, இது பிரியாணிக்கு வரும். ஆனா இது பிரியாணிக்கு வரும், பிரியாணிக்கும் கொடுப்பாங்க. ஆக்சுவலா போட்ட பிளேட் மட்டும் வாங்கிட்டு இந்த கிரேவிக்காகவே சாப்பிட வருவாங்க நிறைய பேர். கிரேவி ஃபுல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. கிரேவி தாறுமாறா இருக்கு. நல்லா பெப்பர்லாம் போட்டு. ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி குட். நேற்று சாப்பிட்டு இது சூப்பரா இருக்கு. அதனால தான் வந்து நான் நேற்று சொன்னால புகாரி பிலால் பண்ண. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இங்க வாங்க. ஆனா என்ன இப்ப 35 years old restaurant. ஆனா என்னன்னா இது வந்து ரொம்ப அவுட்டர்ல இருக்கு. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து வரவங்க முக்காசி வந்து டி நகர் போவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்டர். ஆனா இது இவங்களுக்கு வேற பிரான்ச் இருக்கா?
சென்னை சொல்றீங்களா? ஆமா. இதுதான் அதுதான் தான் அவுட். நம்ம அங்க இருக்கு. அதனால நமக்கு இது வந்து வெளியே ரைட். மோஸ்ட் எக்கனாமிக் ஸ்பாட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. நீங்க மவுண்ட் ரோட்ல இருந்து 10 மினிட்ஸ் வரும். நான் மவுண்ட் ரோட்ல இருந்து காலேஜ் ஆமா. நீங்க முகாரி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அங்க இருந்து ஆமா. ரைட். சூப்பரா இருக்கு. வாவ். இது ட்ரை பண்ணுங்க. உதாரிங்க போது. இது என்னது இது? 8 கடிங்க தொலாம். லாங்குவேஜ்ல என்னது இது? மறந்துட்டேன். தொலாம் தானே. துலாம். சிங்கப்பூர்ல இது வந்து துலாங்ல துலாங்னு சொல்லுவாங்க. கடிங்க போகும். இவங்களோட துலாங் சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன ப்ரோ ஸ்மைலிக்கே கியூட்டா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் சிங்கப்பூர்ல இந்த மாதிரி கிடைக்காது. கரெக்ட்டா? அதனால தான் இதை சாப்பிடும்போது ஒரு ஸ்மைல் வருது. திஸ் இஸ் வெரி நியூ டு மீ. எப்படி நீங்க சிங்கப்பூர் வாங்க உங்களுக்கு அங்க ஒரு நியூ புதுசா இருந்ததோ அதே மாதிரி இது வரும். வெரி நைஸ் ப்ரோ. அருமையா இருக்கு. வேற என்ன ப்ரோ? வேற என்ன ஐட்டம் வருது? சாப்ஸ் வந்து நெக்ஸ்ட் பரோட்டாவா? சிக்னேச்சர். வெயிட் பண்ணுங்க. பரோட்டா வந்து மட்டன் சாப்ஸ். ப்ரோ போதும் ப்ரோ. இருங்க நீ இன்னும் கம்மி. ஐட்டம் முடிச்சது அடுத்த ஐட்டம் வந்துருச்சு பரோட்டா. ஓகே இப்போ என்ன பண்ணோம் ப்ரோ? இப்போ அதுல இருந்து சாப்ஸ் எடுத்து பரோட்டா மேலேயே போடணும். சாப்ஸ் எடுத்து பரோட்டா மேலேயே போடணுமா? ஓகே ரைட் போட்டாச்சு. அப்படியே மேல இருந்து கீழ இருந்து பிடிக்கிறீங்க. அப்படியே மேல இருந்து பிடிக்கிறீங்க. பரோட்டா எடுத்து தூக்குங்க ப்ரோ. ரைட். இப்படிதான் பரோட்டா சாப்பிடணுமா? இந்த பரோட்டா இப்படி தான் சாப்பிடணும். வெரி குட். அதுல குழம்பு சுட சுட வருதா? சூடா சாப்பிடுறோம் எல்லாமே. இதெல்லாம் பார்சல் பண்ணா சுட சுட சாப்பிடணும். நல்லா சூடா சாப்பிடும். சூப்பர் ரெக்கமெண்டேஷன். ஸோ கைஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடை பேர் அட்ரஸ் நான் போட்டுறேன். இது வந்து ஃபூடி பிரபுவோட ஃபேவரட் ஷாப். ஓவர்சீஸ் போயிட்டு இந்தியாவில் லேர்ன் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போவார். ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் வா மட்டன் செம்ம சாப்பிட்றது அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிரும் போல. சூப்பரான ரெக்கமெண்டேஷன் ப்ரோ. பிரபு வந்து மட்டன் குருமா ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவீங்களா? சிங்கப்பூர் பிரபு வரும்போது அவர் ஒரு மாதிரி செஞ்சுட்டேன். அவர் திரும்ப வந்து செய்ய பார்க்குறாரு. ப்ரோ நமக்கு இதுதான் முக்கியம். கண்டென்ட் தானே முக்கியம். கண்டென்ட் முக்கியம் ப்ரோ. ஆனால் ஏற்கனவே எவ்வளோ சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிடணும். ஸோ ஹோட்டல் பாண்டியா ஓல்ட் வாஷர்மென்பேட்டில் இருக்குது. ஃபூடி பிரபுவோட ஃபேவரட் ஸ்பாட்டு. இது வந்தார். பில் எவ்வளோ வந்துருக்கா? டோட்டலாக 4 பேர் சாப்பிட்டோம். 2 மட்டன் பிரியாணி, ஒரு மட்டன் நல்லி ஃப்ரை, ஒரு மட்டன் வறுத்த கறி, 2 பரோட்டா. டோட்டலாக வந்து 1470. ஸோ ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். நான் நேற்று புகாரி பிலால சாப்பிட்டேன். அந்த பிரியாணி வேற, இந்த பிரியாணி வேற. இட்ஸ் a different style of biryani, and if you like you can come here and try. ஆனா என்னன்னா it's a bit out of the way. இந்த ஏரியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. வெரி குட் ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோ இப்போ இங்கேயே முடிச்சிடுறேன். ஏன்னா ப்ரோ வந்து அடுத்த ஸ்பாட்டு கூட்டிட்டு போறாரு. அடுத்த ஸ்பாட்ல வந்து என்னன்னு எனக்கே தெரியாது. ப்ரோ வந்து அவரே வந்து ஃபுல்லா எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் get on to the next spot. Okay, I see you in the next video. Bye bye.